ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ள பல திறமைகள் இருந்து நிறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நம்மளால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு ஏன் நம்மளால் வெற்றி பெற முடியலை, நம்ம தவற விடுறது எந்த இடத்துல, நம்ம எந்த இடத்துல வாய்ப்புகளையும் நமக்கான வெற்றியையும் இழக்கிறோம் அப்படின்னு நிறைய தடவை நம்ம யோசிச்சுருப்போம். அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதில் இருக்குது. நம்மளுக்கான வாய்ப்புகளையும் வெற்றிகளும் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அதை நம்ம சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தாமல் தவற விடுறப்ப தான் நம்மளுக்கான வெற்றி வாய்ப்புகள் குறையுது. அதை எப்படி பயன்படுத்தலாம், நம்மளோட வெற்றியை நம்ம எப்படி தக்க வச்சுக்கலாம், நமக்கான வாய்ப்பை எப்படி உருவாக்கிக்கலான்னு ஒரு சின்ன கதை மூலியமாக பார்க்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் வளமான ஒரு நாட்டை ஒரு மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சு வந்தார். அப்பொழுது மக்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். திடீரென்று அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்திற்கு காரணம் புரியாத மன்னர் ஏன் இவ்வளவு பஞ்சம் ஏற்பட்டது என்று தெரியாமல் மக்களுக்கு உணவு பற்றாக்குறை வராதவாறு விளைச்சலை அதிகரிக்க செய்தார். விளைச்சல் அதிகரிக்க போதிலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. விளைச்சல் அதிகமாக போனாலும் அந்தளவுக்கு வெள்ளாமல் வரல. என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருந்த மன்னர் பக்கத்து ராஜ்யமிடம் உணவுப் பொருட்களை கடன் வாங்கி மக்களுடைய பசியை போக்க நினச்சார். அதிக விலை கொடுத்தும் உணவுப் பொருட்கள் வாங்கினாங்க. விளைச்சலும் சரியாக இல்லாத போதிலும் விலை கொடுத்து வாங்குவதும் இது இரண்டுமே சரியான தீர்வாக இருக்காது, தற்காலிகமானதாக தான் இருக்கும். இதற்கான தீர்வு என்ன என்று மன்னர் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தார். அமைச்சர்களிடம் ஆலோசனை கூட்டமும் நடத்தினார். இருப்பினும் யார் கூறியதும் மன்னரின் மனதிற்கு நிறைவான ஒரு தீர்வாக அமையவில்லை. எனவே மனக்குழப்பத்திற்கு ஆளானார். மன உளைச்சலை அடைந்து மக்களை பஞ்சத்திலிருந்து எவ்வாறு காப்போம், மக்களின் பஞ்ச நிலையை போக்க நாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று குழப்பத்தில் இருந்தார். அப்பொழுது மகாராணியார் அவர்கள், நான் ஒரு சிறிய யோசனை சொல்கிறேன். இது ஒரு மந்திர சொல். இதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கான வழி பிறக்கும் என்று கூறினார். அப்படியா, என்ன சொல் என்று கேட்டார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார் அரசி. என்ன நிபந்தனையாக இருந்தாலும் பரவாயில்லை, என் மக்களின் பஞ்சம் தீர எதுவாக இருந்தாலும் நான் அதை உடனடியாக செய்வேன் என்று மன்னர் சொன்னார். உடனே அரசியார், நீங்கள் நான் சொல்வதை முழுமையாக நம்ப வேண்டும். நம்பினால் மட்டுமே இந்த மந்திரம் பலிக்கும். முழு மனதோடு நம்பி ஏற்றால் இந்த மந்திரம் முழுமையாக செயல்படும் என்று கூறினார். மன்னர், என் மக்களுக்காக எதையும் நான் ஏற்பேன், மந்திரத்தை சொல் என்று கூறினார். நம்மளுடைய கஷ்ட நேரத்தில் நம்ம யார்கிட்ட போய் நிற்போம்? நம்மளுக்கு கடினமான காலங்கள் வரும்போது நாம் போய் நிற்பது கடவுளிடம்தானே. கடவுளாகிய பிரபஞ்சத்திடம் உங்கள் கஷ்டங்களை கூறுங்கள். பிரபஞ்சம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரபஞ்சத்திடம் நீங்கள் வேண்டுவதை கேளுங்கள். வேண்டுவதை கேட்பதை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் நன்மை நடக்கும். இதுபோல் பலவற்றை நான் என் சிறுவயதிலிருந்தே அடைந்துள்ளேன் என்றார். நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புங்கள். பிரபஞ்சத்திடம் எவ்வாறு கேட்க வேண்டும் என்றால், மக்கள் அனைவரும் விளைச்சல் அதிகம் பெற்று நலமுடன் இருப்பதாக எண்ணி பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். பிரபஞ்சத்திடம் நன்றி உணர்வோடு, நான் என் மக்கள் என் ராஜ்யம் மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறது என்று பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக நம் மக்கள் பழையபடி செல்வ வளத்துடன் செழிப்பாக இருப்பார்கள் என்று கூறினார். இந்த யோசனை மன்னரின் மனதில் ஒரு தைரியத்தையும் ஊக்குவிப்பையும் கொண்டு வந்தது. மனைவி சொல்வதை ஏற்று பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி பிரபஞ்சத்திடம் தம் மக்களின் பஞ்சநிலை போக்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காக பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டினார். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் முனிவர் ஒருவர் வந்தார். நீ தானியலட்சுமிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை செய்ய வேண்டும், செய்தால் மக்கள் செழிப்புடன் இருப்பார் என்று கூறினார். அவ்வாறே மன்னர் மறுநாள் தானியலட்சுமி அவர்களுக்கு பூஜை செய்து செல்வ செழிப்போடு மக்கள் வாழ வேண்டும் என்று பூஜை சிறப்பாக நடந்து முடிந்தது. தினமும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மன்னர் அவர்கள் தம் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போலும் நல்ல விளைச்சலுடன் நம்மை விளைநிலங்கள் காண்பது போலவும் மகிழ்ச்சி அடைந்தார் கண்டு. இப்படியே நாட்கள் கடந்தபோது தானியலட்சுமி அவர்கள் ஒரு நாள் மன்னரின் கனவில் தோன்றி, மன்னா, நீ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உன் விதையை விதைத்தால் உன் நாட்டில் பஞ்சம் நீங்கி விளைச்சல் அதிகரிக்கும் என்று கூறினார். மக்கள் அனைவரும் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து
விளைச்சல் விதையை ஊன வேண்டும் என்றும் விளைச்சல் வேலையை பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும் என்றும் மன்னரே சென்று விளைச்சலை ஆரம்பித்தார். அன்றிலிருந்தே மக்கள் தன் அன்றாட வேலைகளையும் தேவைகளையும் விவசாய நிலங்களுக்கு சென்று பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையிலேயே செய்ய தொடங்கினார்கள். அனைவரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தனது வேலையை சிறப்பாக வளமுடன் செய்ய அந்த நாட்டில் உள்ள பஞ்சம் நீங்கி செல்வ செழிப்புடன் பழையபடி அந்த நாடு மாறியது. எனவே மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது படைப்பின் சக்தியான பிரபஞ்சத்தின் நேரடி தொடர்புடைய நேரமாகும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் என்று சொல்வது போல, பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன நினைத்து தியானத்தில் அமர்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். பொதுவாக நன்றாக படிக்க வேண்டும் என்று குழந்தைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்தால் கட்டாயம் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல நிலைமையை அடையிறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரபஞ்சம் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்து வழிவகுக்கும். பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், கேட்டது கிடைக்கும். உடற்பயிற்சியில் செய்து ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமா? அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். நல்ல கட்டுக்கோப்பான உடலமைப்பை ஆரோக்கியமானதையும் நாம் பெறலாம். பிரம்ம முகூர்த்தம் என்பது படைப்பிற்கான சக்தியாக கருதப்படுகிறது. பிரபஞ்சத்திடம் என்ன கேட்கிறோமோ அது நம்மிடம் கொடுக்கும். நல்லதே நினைத்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளுக்கு நடந்துருச்சு, அந்த கிடச்சிருச்சு, நமக்கு அதை கிடைச்சதுனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த குட் ஃபீலோடையே நம்ம கேட்குறப்ப கண்டிப்பாக அது நம்மளுக்கு கொடுக்கும், நம்மளுக்கு அது கிடைக்கும். அந்த முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்க. கேட்டது கிடைக்கும், கிடைத்தது கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பி கேளுங்க. வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கான முதல் படியே நம்பிக்கை. மற்றொன்று கனவு. பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து நம்முடைய சிந்தனைகளை நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கனவாக கொண்டு வரணும். அந்த கனவில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோம், நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சோம் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். அதிகாலையோட நம்மளுடைய கனவில் நம்ம இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி நம்ம உணர்கிறப்ப அந்த நாள் அந்த கனவுக்கான செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும். உண்மையிலுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறார்னு விவேகானந்தர் சொல்வது போலையும், கனவு காணுங்கள் அப்படின்னு நம்ம ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது நினைவாகும். கண்டிப்பாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த கனவை காணுங்க. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதுக்கு ஒரு அறிவியல் ரீதியாகவும் இதுக்கு சில உதாரணங்கள் கூறப்படுகின்றன. கனவு, பயிற்சி, முயற்சி, செயல் = நிச்சயமான வெற்றி. கனவு கூட்டல் பயிற்சி கூட்டல் முயற்சி கூட்டல் செயல் நிச்சயமான வெற்றின்னு சொல்லிட்டு அறிவியலும் சரி ஆன்மீகமும் சரி ஒன்றே தான் கூறப்படுது. அதிகாலை எழுந்து தியானம் செய்கின்ற போது கனவு காணுங்கள், சிறப்பான வெற்றியாளராக நீங்கள் உருவாகுவீங்க அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இருந்து பயனுள்ள தகவல் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலை VTR ஷாலு சேனல்லேருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி.